Exercise 8.3 question number 8 3 fair coins தான் givenல இருக்கு. ஸோ அதை வச்சு எஸ் எழுதிடுவோம். அப்போ எஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. HH HT TH TT இதை அப்படியே இன்னொரு நேரம் எழுதுங்க. HH HT TH TT. இப்போ இந்த ஃபஸ்ட்டு லைனில் ஒரு இதுலேயும் ஃப்ரண்டில் ஹெச் போட்டுருவோம். ஹெச் 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 ஹெச். செகண்ட் லைனில் ஃப்ரண்டில் டெயில் போட்டுருவோம். சி 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 சி. ஓகே, டோட்டல் அவுட்புட் வந்து அந்த 8 தான். ஓகே, அப்போ n ஆஃப் s ஈக்குவல் டு 8. ஃபஸ்ட்டு சப்டிஷனில் ஆல் ஹெட்ஸ், ஃபஸ்ட்டு காயின் ஹெட்டு, செகண்ட் காயின் ஹெட்டு, தேர்டு காயின் ஹெட்டு. அப்போ இதுதான். அப்போ ஃபஸ்ட்டு சப்டிஷனாக நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஆல் ஹெட்ஸ்க்கான அந்த சான்ஸ் எழுதியாச்சு. ஓகே, இப்போ இதில் ஒன்று தான் இருக்குது. இப்போ இது கேட்டது ப்ராபபிலிட்டி. அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 தான் இருக்குது 8ல். அப்போ 1/8, 1 அவுட் ஆஃப் 8. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் போயிடலாமா? செகண்ட் சப்டிவிஷனில் அந்த அட்லீஸ்ட்டுங்கிற வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அதுக்கப்புறம் 1 டெய்ல் இருக்குது. அப்போ ஒரு ரஃப் ஒர்க் நம்ம எழுதிடுவோம். டெய்ல் பற்றி தான் பேசுகிறாங்க, அதனால் 0T 1T 2T 3T. ஓகே, இப்போ அதில் 1 டெய்ல் அப்படி இருக்கிறதுனால நான் 1Tயை ரவுண்ட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அட்லீஸ்ட் அப்படிங்கிற வேர்டு இருக்குது. அப்போ அந்த 1Tலேருந்து டவுன்வேர்டில் ஒரு ஆரோ மார்க் போட்டுருங்க. அப்போ 0T வராது. இந்த 0Tங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெட்டு ஹெட்டு ஹெட்டுன்னு இருக்கும். ஸோ இதுதான் 0T. ஸோ அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை தவிர ரிமைனிங் அப்படியே காப்பி பண்ணிடலாமா? இதுதான் பி. இப்போ இந்த செகண்ட் ஈவெண்ட்டுக்கான ப்ராபிலிட்டி வேல்யூ 1 2 3 4 5 6 7 7 இருக்கு அவுட் ஆஃப் 8. ஓகே, இப்போ தேர்ட் சப்டிஷன் போயிடலாம். தேர்டில் அட்மோஸ்ட் அப்படிங்கிற வேர்டு இருக்கு, 1 ஹெட். அதேமாதிரி ரஃப் ஒர்க் எழுதிடுவோமா? 0 ஹெட், 1 ஹெட், 2 ஹெட், 3 ஹெட். ஸோ இதில் 1 ஹெட் அப்படிங்கிறதுனால அந்த 1 ஹெச்சை நான் ரவுண்ட் பண்ணிடுறேன். அட்மோஸ்ட் அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 1 ஹெட்லேருந்து மேலே அட்மோஸ்ட் அப்படிங்கிறதுனால அந்த ஆரோ மார்க் நான் மேல் நோக்கி போட்டிருக்கிறேன். 2 ஹெச் 3 ஹெச்லாம் வராது. அப்போ 0 ஹெச், அதை ஹெட்டே இருக்கக்கூடாது. அப்படின்னா இதுதான், இல்லை தான் 0 ஹெச். அப்புறம் ஒரு ஹெச், இதில் ஒரு ஹெட் இருக்கும், இதுலேயும் ஒரு ஹெட் இருக்கும், இதுலேயும் ஒரு ஹெட் இருக்கும். எழுதிடலாமா? அப்போ சி ஈக்குவல் டு HTT THT TTH. இப்போ இந்த சி அப்படிங்கிற ஈவெண்ட்டுக்கான ப்ராபிலிட்டி வேல்யூ பார்த்துடலாம். 1 2 3 4 இருக்கு அவுட் ஆஃப் 8. இப்போ இதை அடி கொடுக்க முடியும். ஸோ லாஸ்ட்டாக ஃபோர்த் சப்டிவிஷன், அதை ஈவெண்ட் டி அப்படின்னு எடுத்துப்போம். அட்மோஸ்ட் அப்படிங்கிற வேர்டு கொடுக்குறாங்க, 2 டெய்ல்ஸ் இருக்கு. ரஃப் ஒர்க் எழுதிடுவோமா? டெய்ல் 0T 1T 2T 3T. 2 டெய்ல்ஸ் அப்படிங்கிறனால அந்த 2Tயை ரவுண்ட் பண்ணிடுறேன். ஓகே, அட்மோஸ்ட் அப்படிங்கிறதுனால 2Tலேருந்து மேல் நோக்கி ஆரோ மார்க் போட்டுறேன். கீழே உள்ளது கட் ஆயிரும். அதாவது இது மட்டும் வராது, ரிமைனிங் 7 ஆப்ஷனும் வந்துடும். எழுதிடுவோமா? இந்த ரிமைனிங் 7 ஆப்ஷனையும் நான் அப்படியே பார்த்து எழுதிடுறேன். கேட்டது ப்ராபிலிட்டி வேல்யூ அப்படின்னால பி ஆஃப் டி ஈக்குவல் டு 7 அவுட் ஆஃப் 8.